தாபா ஸ்டைல் எக் கறி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்கை வந்து பாயில் பண்ணி கீறி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பேன்ல ஆயில் ஊற்றி சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 மினிட்ஸ் எக்கையும் பரட்டி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் புதுசாக ஆயில் ஊற்றி பே லீவ்ஸு அண்ட் தென் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு சோம்பு போட்டு பொடுசாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அடுத்து இஞ்சி பூண்டு அது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் சொல்ற பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. கரெக்டான ரேஷியோல ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளியை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். அந்த எக்கை ஆட் பண்ணி ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா தூவி இறக்கிடுங்க. கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இல்லை, ஸோ நான் கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கியிருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.